Hi friends, welcome to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நான் என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்றேங்கிறது உங்களுக்கு டீடைலா தெரியும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்க தேவைப்பட்ட நெய் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ரெசிபி செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா ஹீட் ஆனதும் பாதாம் பருப்பு இது போல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இந்த நெய்யிலேயே சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்க தேவைப்பட்ட எந்த நட்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வறுபட்டு வரணும். பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. இது போல நல்லா வறுத்தாதான் நம்மளுக்கு கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவு இந்த ஆயிலே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துக்கக்கூடிய கோதுமை மாவு இந்த நெய்யிலையும் ஆயிலையும் நல்லா வெந்து வரணும். நல்லா கைவிடாம கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல கோதுமை மாவு நெய்யில வறுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நல்லா வறுத்துருச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாசனை வரும். இது போல மாவு நல்லா வறுபட்டு வரணும். பச்சை வாசனை எதுவும் இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப ஒரு மிக்ஸி ஜார்ல 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க தேவைப்பட்டா வெல்லம் அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இது போல நம்மளுக்கு நல்லா நைஸ் ஆகணும். பாருங்க, கருப்பட்டி நல்லா நைஸ் ஆயிருச்சு. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நீங்க தேவைப்பட்ட ஏலக்காய் நல்லா பொடி பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம வறுத்து வச்சிருந்த கோதுமை மாவு நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச கோதுமை மாவு முழுமையாகவும் ஆறிடக்கூடாது. எது வெதுப்பான சூட்டில் இருக்கணும். அப்போதான் அந்த சூட்டோட அந்த கருப்பட்டியும் மிக்ஸ் பண்ணி பிணையும் போது உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை சேஃபுக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான கோதுமை லட்டு ரெடி ஆயிடுச்சு. குறைவான நேரத்திலேயே இதை ரெடி பண்ணிடலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதிக அளவில் எந்த இன்கிரிடியன்ஸும் சேர்க்கல. செய்யறதும் ரொம்பவே ஈஸி. என்னுடைய சேனலில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் தரேன். செக் பண்ணி பாருங்க. இந்த உருண்டைகளை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இதை எடுத்து நான் உடைச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு. நெய்யிலே வறுத்து சேர்த்துக்கக்கூடிய அந்த நட்ஸும் நம்மளுக்கு வாயில கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
இந்த கோதுமை மாவை நம்ம நெய்யிலேயே வறுத்து அந்த நட்ஸும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வறுபட்டு வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கோதுமை மாவு இருந்துச்சு அப்படின்னா இப்போவே உடனே செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் குட்டீஸ் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா குயிக்காக அதே டைமில் டேஸ்ட்டியாக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.